ஏக்கா அதிசயமா வந்து உட்கார்ந்துருக்கியோ? ஆமா, அவளுக்கு இருந்தா நான் வரமாட்டேன். அவளுக்கு இல்லல, அதான் வந்தேன். ஏன்க்கா அவங்க கூடலாம் எதுவும் சண்டையா? இல்லட்டி எனக்கு அவளுக்கு பேச்சு சுத்தமா பிடிக்காது. நாங்க அடிக்கடி வராதனால ஊருக்குள்ள என்ன நடக்குது எங்களுக்கு தெரியல. இது சண்டை கிட்ட போட்டியலக்கா? சண்டை இல்ல, சேக்கவும் இல்லாம பேச்ச விடுங்க. சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தா நோண்டிட்டு கிடக்க அழுவோம். ஏக்கா உங்க மாவன் இளிச்சக்கா மாவள லவ் பண்ணுதானாமே, கெட்டி வச்சிட வேண்டியதானே? உங்க மாவன் காலத்துக்கு உட்கார்ந்து திங்கலாமே, கவர்மெண்ட் சாப்பிடல. உங்க மாவன் தரதலையா தானே சுத்துதான். விமலா, இது உனக்கு தேவையில்லாத பேச்சு. ஒச்ச வழிய பாரு. ஏக்கா எதுக்கு அவட்ட கோவப்படுதியே? ஏழை வெட்டி இல்லாத பயலுக்கு கவர்மெண்ட் சாப்பிட உள்ள பொண்ணு கிடைக்கிறது என்ன பெரிய விஷயம்? நல்லது தானே. இங்கே ரூமா தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்காத. கவர்மெண்ட் ஜாப் என்ன பெரிய பொல்லாத கவர்மெண்ட் ஜாப்பு? அதுக்குன்னு சாதி வித்தியாசம் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமா? கோலம் என்ன கோத்திரன்னு தெரியாம சோழியை பார்த்துட்டு போ. ஏதோ இந்த காலத்துல சாதியெல்லாம் பாப்பாவளா? எனக்கு சிரிப்பா வருது. எனக்கு பார்த்தா உன் மூஞ்ச பார்த்தா சிரிப்பா வருது. இவளுக்கிட்ட பேச வந்து உட்கார்ந்ததே தப்பு. இவளுக்குள்ள அங்க உள்ள கூட்டாளிவ தானே. சரி அக்கா கோவப்படாதுங்க. நீங்க யாருக்கு உங்க மவனை கெட்டி வச்சா எங்களுக்கு என்ன? எங்க மனசுல தோணதை சொன்னோம். இருங்க இருங்க பேராதியோ. இந்த ஏரியால இருந்து தான் அந்த பொம்பளையாளுக்கெல்லாம் வந்தாவோ வேலைக்கு. ஏமா அந்த படத்துல இருக்கிற பொம்பளையாள் வீடு எங்கன்னு தெரியுமாமா? யாரு தேடதைய கொட்டாங்க பாப்போம். இது பங்கஜம்ல. பங்கஜ போட்ட வரைக்கும் வச்சு தெரிஞ்சு சுத்திக்கிட்டு இருக்க. பேரு பங்கஜம்மா, நல்லா இருக்கு பேரு. இவளுக்கு தேடிட்டு இருக்கம்மா. துட்டதும் கடன் வாங்கிட்டு ஓடிட்டாலோ. இவ ஒரு மாதிரி பட்டவதான். ஐயோ, கடன்லாம் ஒன்றும் வாங்கிட்டு ஓடல. எங்க வீட்டு மருமகளா ஆக போறவங்க. மருமகளா? என்ன மருமவ? என் தம்பிக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு தான் கேட்டு வந்திருக்கேன். ஏ கடவுளே, பங்கச்சக்காவுக்கு கல்யாணமா? ரெண்டாவதா? ஏம்மா என்னம்மா உளறிட்டு இருக்க? இவ கல்யாணம் ஆனவளாம்மா. 2 பிள்ளைகளும் இருக்கு. அட கடவுளே, கல்யாணம் ஆனவங்களா? என் தம்பி ஆசையை எப்படி நான் நிறைவேற்றணும்? வேற என்னக்கா பண்றது? கையில காலை விழுந்து புருஷனை டைவர்ஸ் தான் பண்ண சொல்லணும். ஏம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு புரியுதா? அதாவது அக்கா, என் தம்பி ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருந்தான். ஒரு பொண்ணை பார்த்தோம். கல்யாணத்தன்னைக்கு அவள் லவ் பண்ண பையனோட ஓடிட்டா. அதுலேருந்து என் தம்பி கொஞ்சம் திருக்கு மாரி எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணணும்னே சொல்லிக்கிட்டு இருந்தான். நாங்களும் 2-3 பொண்ணு போட்டோவை கூட காமிச்சோங்க்கா. ஆனால் யாரையுமே பிடிக்கலன்னு எல்லாத்தையும் திக்கி வீசிட்டான். திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணோட ஃபோட்டோவை தான் வரைஞ்சி வச்சிருக்கான். அதனால எப்படியாட்டும் முடிச்சிடணும். அவன் வாழ்க்கை நல்லா ஆகணும்லாக்கா. ஏமா அதுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியலா? எனக்கு வேற என்ன செய்யனே தெரியலையேக்கா. என்ன காரணமோ பின்னாடி அவ புருஷன் வராமட்டே நீ பேசிக்கம்மா, நான் போறேன். ஐயா வணக்கம் ஐயா. நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். தயவு செஞ்சு பண்ணிருங்க. உங்க காலில் விழுந்து கேட்குறேன். என் தம்பிக்காக நீங்க இந்த தியாகத்தை பண்ணி தான் ஆகணும். எம்மை யாருமா நீங்க காலில் உழுதியோ? எம்மை எந்திரிங்கம்மா. ஐயா உங்க ஒய்ஃபை நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு டைவர்ஸ் பண்ணுங்க ஐயா. என் தம்பி அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நிலையா நிற்கான். எனக்கு வேற வழியே தெரியல. என் தம்பி உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. கொஞ்சம் ஒத்துக்குங்க ஐயா. எம்மா யாருமா நீ மெண்டல் கணக்கா பேசிட்டு இருக்க? ஐயா ப்ளீஸ் ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துக்கிடுங்க. உங்க ஒய்ஃபை தான் என் தம்பி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு பார்த்துருக்கான். தெருவா தெரியாத கூட்டம் கூடாதுன்னு இந்த பங்கஜத்துக்கிட்ட எவ்வளவோ சொன்னேனே. இப்படி என் தலையில இடியே இறக்கிட்டால. முதல்ல இந்த கூட்டம் போடுறத விட சொல்லி கூட்டி எங்கேயாவது போறாளுவோ. தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துக்கிடுங்களேன். முட்டாள்தனமா வந்து பேசிட்டு இருக்கு இந்த பொம்பளை. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குமா, சடங்கான பிள்ளைகள் இருக்கு. ஐயா நான் கேட்கறது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும் ஐயா. ஆனா என் தம்பிக்காக வேற வழியே இல்லாமதான் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கன்னு அவ்வளோ மெண்டல் பொம்பளையோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஐயா போவாதீங்க ஐயா. ஐயா போவாதுங்க. ஏம்மா நீங்க இந்த போட்டோவை கொடுங்க, நான் போய் தேடுதேன். அவரை ஃபாலோ பண்ணி போனா வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். அட கடவுளே, பங்கச்சக்காக்கு வந்த நிலைமைய பாருங்களே. இவளுக்கு கும்பலா சேர்ந்து அங்க எங்கேயும் தெரியும் போதே தெரியும். இப்படி ஏதாவது அசிங்கமான பிரச்சனை இழுத்துட்டு வரவாளவுன்னு என்னன்னு ஒளிஞ்சு போறளவோ. எனக்கு என்ன வந்திருக்கு? எங்க மாமாட்டெல்லாம் இப்படி வந்து கேட்டாவளோ, அந்த பொம்பளை அந்த இடத்துல ரெண்டா வந்துருவாரு. ஏன் புருஷனா இருந்தா என்னையதான் போட்டு அடிப்பான். எம்மா பங்கச்சக்கா வீட்டுல என்ன ஆக போதோ தெரியலையே. ஏட்டி மெண்டலே, நல்லா பாத்தியா? அது பங்கச்சக்காவா? பங்கச்சக்கா தங்கச்சி போலதானே இருந்தது, வெள்ளை கவுன் போட்டு. ஆமா ஐயா, அத நான் கவனிக்கவே
இங்க இருங்க டீ. இந்த வாட்டிலாம் நல்லா மார்க் வரலன்னா பத்துக்கிடுங்க, நான் ரொம்ப கோவமாயிருவேன். ஆமா, அப்புறம் அம்மா உங்களை விட்டு எங்கேயாவது பேரும் பத்துக்கிடுங்க, மார்க் குறைஞ்சிட்டு வந்தீங்கன்னா. சபாஸ், சரியா பேசுன. அப்போ எங்களெல்லாம் விட்டுட்டு நீ போற. என்ன மூஞ்சி ஒரு தினசா வச்சுட்டு வரீரு? என்னாச்சு திடீர்னு மெண்டல் மாதிரி பேசுறீரு? நீ ஒரு முடிவோட தானம்மா இருக்க. எங்களெல்லாம் விட்டுட்டு போகணும்னு வேற கல்யாணம் பண்ணணும்னு நீ ஆசையில தெரியுத. ஏன் சனியம் பிடிச்ச மனசு என்ன வார்த்தை என்னை பத்தி கேட்டுவிட்டாரு? விளங்குவீரா நீரு? ஆமாம், நான் விளங்க மாட்டேன், சீக்கிரம் செத்துருதேன், நீ போ. அந்த பொம்பளை தம்பிக்கு உன்னை கல்யாணம் முடிக்கணும்னு உன்னை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஏன்டே வந்து கேட்கா, என் காலில் விழுந்து எப்படியாட்டும் உங்கள் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிடுங்க அங்கா. ஏவா அவ எந்த பியாதியில போறவ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? காட்டுங்க என்கிட்ட, அவ குடுமி யாரு தருத? ஓ, அப்போ உனக்கு அவளை தெரியும். அவள் 2 குடுமி போட்டிருக்கிறத கூட நீ பார்த்துருக்க. 2 குடுமி போட்டிருப்பாளா? எப்ப நான் வாயில ஏதோ ஒன்று சொன்னா அதை பிடிச்சுக்கிட்டதா யாருன்னு எனக்கு தெரியாது. அம்மா உள்ள வரலாமா? இந்த பொம்பளை தான், இதான் உன்னைய கேட்டது. ஏம்மா வணக்கம். ஃபோட்டோவோட நேரில் நல்லா மங்களகரமாக இருக்கீங்கம்மா. ஏம்மா நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடாதும்மா, உங்கள் வீட்டுக்கார் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஏ பொம்பளை, நீ ஒரு பொம்பளை தானே, கல்யாணம் ஆனவ மாதிரி தானே தெரியுது உன்னை பார்க்கறதுக்கு. உனக்கு அறிவு வேண்டாமா? நீ புருஷன்ட்ட போய் என்ன கட்டிருக்க? இனியும் உன் தம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்க கட்டியா? மெண்டல் பிடிச்சவள. அங்கே பாரு 2 வாலிய பிள்ளைகள் இருக்கு. உனக்கு எதுவும் நான் நட்டுக்கிட்டு கல்யாணம் போச்சா? ஏம்மா நீங்கள் கோவப்படுறது எனக்கு புரியுதுமா, ஆனால் என் தம்பி ரொம்ப பாவம், வேற வழியே இல்லை. ஏய் பொம்பளை, மரியாதையை வெளியே போயிருப்பதுக்க, இல்லைன்னா விளக்கு மரம் கொண்டு அடிச்சு விரட்டி விடுவேன். ஏம்மா உங்கள் காலில் விழுந்து கேட்கமா, முடியாதுன்னு சொல்லாதுங்க. ஈரி வாரேன். என்ன இந்த அம்மாவுக்கு இருந்த காலை காணும்? ஏம்மா பங்கஜம் எங்கம்மா போனீங்க? ஏட்டி சித்தி போட்டாவோ எதுக்கிட்டி வச்சிருக்காவோ? ஆமாட்டி, தெரியலையே. ஏ பொம்பளை, நான் இவ்வளவு சொல்லதே நீ காலை விழுந்துகிட்டு இருக்கியோ, விளக்கு மரம் கொண்டு உன் மூஞ்சில ஏறிதேன். பங்கூசு, புருஷனை விளக்குமாற கொண்டு அடிக்கிற அளவுக்கு நீ ஆயிட்டியோ? ஐயோ கடவுளே, இந்த மனசை வேற மெண்டல் கணக்கா இன்னைக்கு வராரு. உங்களை நான் எங்கங்க அடிச்சேன்? அந்த பொம்பளை தானங்க அடிச்சா, அது குனிஞ்சிட்டு. ஏம்மா அந்த அக்கா கையில சித்தி போட்டோ வச்சிருக்காவோ? என் தங்கச்சி போட்டோ எதுக்கு வச்சு சுத்திட்டு தெரியுதியோ? இது உங்க தங்கச்சியா? இது நீங்க கிடையாதா? இது நான் கிடையாது, இது என் தங்கச்சி. சொல்லு, எதுக்கு என் தங்கச்சி போட்டோ வச்சு சுத்திட்டு தெரியுத? அட கடவுளே, இந்த பொண்ணை தான் என் தம்பி கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால நிற்கான். இந்த பொண்ணை தான் நான் தேடி வந்தேன். அங்கே ஒரு பொம்பளையால் தான் உங்கள் பேரை சொல்லி விட்டுச்சு. அப்போ தான் இவர் வந்தார். அது அவங்க புருஷன் சொல்லி சொன்னாவும் நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். அட கடவுளே, இவ்வளோ குழப்பத்துக்கு இதுதான் காரணமா? ஒரு நிமிஷத்தில் நான் நடுங்கி போயிட்டேன். என் தங்கச்சி எதுக்கு தேடிட்டு இருக்கியோ? போங்க வெளியே. எப்பா, இப்போதான் கொஞ்சம் உசுரும் வந்திருக்கு, மூச்சும் வந்திருக்கு. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? இல்லை, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எப்பாடி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த பொண்ணை கல்யாணம் கட்டணும்னு என் தம்பி ஒத்த கால நிற்கான். நாங்க பெரிய குடும்பம், பயங்கரமான பணக்காரங்க. எங்களுக்கு 600 கோடிக்கு சொத்து இருக்கு. எல்லாத்துக்கும் என் தம்பி தான் வாரிசு. தயவு செஞ்சு இந்த பொண்ணை எப்படிட்டு கெட்டி கொடுத்துருங்க. நல்லா இருப்பீங்க, உங்க காலில் விழுதேன். ஏமா நிறுத்துமா, நீ ஆனா உன காலில் விழுந்துகிட்டு இருக்காத. அவளுக்கு எனக்கு பேச்சு வரது கிடையாது. பக்கத்துல ஒட்டி இருக்கல ஒரு வீடு, அங்கதான் அவ வாடகைக்கு தங்கியிருக்கா. வேணா அங்க போய் பாரு. ரொம்ப நன்றிம்மா, நான் வாரேன். உங்க குடும்பத்துல நடந்த குழப்பத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம அப்படி பேசிட்டேன். ஏம்மா, நீங்கள் என்னம்மா பொம்பளை, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் என் உலகத்தில் பார்த்ததே இல்லை. ஆமாம், கல்யாணம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சாலும் டைவர்ஸ் பண்ணிருங்க, என் தம்பிக்கு கெட்டி வைக்கணும்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் என் காலில் விழுதிங்களே. தம்பினாலும் இப்படி தான் இருப்பாங்களோ பாசத்தில்? இனிமேல் இங்கே ஏரியா பக்கமே உன்னை நான் பார்க்கக்கூடாது, ஓடிரு. அதான் இவன் பொண்டாட்டி இல்லைன்னு தெரிஞ்சிட்டல, பெருசா உட்காந்து தாளிச்சுக்கிட்டு இருக்கான். போயேன் கிறுக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன ஏதுன்னு தெரியாம நீ என்ன திட்டு நீரசி? பங்குசு, என் கண்ணே, அந்த பொம்பளை பையன் காட்டி புட்டாட்டி. சி போ மனுஷா. இன்னைக்கு பங்கூஸ் வராம போயிட்டால, அவ இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம சரவணன் பொண்டாட்டி இருக்காவல்ல. அது என்னட்டி சரவணன் பொண்டாட்டி? பானுமதியை தான் அப்படி சொல்லுதா? ஏட்டி, உங்களுக்குலாம் இவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு வாட்டி சரவண பொண்டாட்டின்னு சொன்னீங்கன்னா பிறகு சத்தியமா சும்மா இருக்க மாட்டேன். ஏக்கா நீங்கள் கோவப்பட்டாலும் அதனாக்கா நேசம். ஒரு 5 நிமிஷம் நான் வந்து 5 நிமிஷம் வேண்டாம், 5 செகண்ட் நான் உங்களை காப்பாற்றாம விட்டுருந்தா நீங்கள் சரவணன் பொண்டாட்டி எதுனா இருந்திருப்பியோ? நடக்கல, நடக்காததை பத்தி பேசாத. சரி பாவம், அவங்கள போட்டு எதுக்கு வீணா நோண்டதியா? வாங்க போவோம். பானுமதி, உன் நேரத்து கல்யாணம் ஆயிட்டாமே, நெட்டவழி என்னை வீட்டுக்கு கூட்டு வந்து காதில் மருந்தெல்லாம் ஊற்றி சொன்னாட்டி. அவ எல்லாம் செய்வா கலவி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரவணன் டென்ஷன் ஆகாதீங்க. கீதா, உனக்கு மட்டும் தான் மரியாதை பத்துக்கிடு. சரி போதும், உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கிட்டு வாங்க போய் குளிப்போம். நல்ல யாரும் இல்ல, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். இப்ப நல்ல பிரியா குளிப்பேன். முதலில் துவைக்கணும் துணி, அப்புறம் குளிக்கணும் குழி. பானு ஆண்டி அவங்க அழகா இருந்தாங்களா பாக்குறதுக்கு? எவங்கம்மா?
உங்களோட ஹஸ்பண்ட் தான் அவங்க தான் சரவணன். நான் ஒரு செகண்ட்ல துவைச்சிருவேன். ஏஞ்சல் பிள்ளை உங்களை நல்ல மரியாதை வச்சிருக்க மட்டும் கெடுத்துப்படாத. சாரி ஆண்டி, ப்ளீஸ் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்களேன். வேண்டகள் நான் சொல்லுதேன். நல்ல ஒசரம், நல்ல கலரு, கண்ணு ரெண்டும் அழகான 2 முட்டை, அதாவது சாதாரண முட்டை கிடையாது, புறா முட்டை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார், வெள்ளை சுடிதார். நம்ம அக்கா ஒரு வெள்ளை கவுன் போட்டுக்கா உள்ள அதே மாதிரி வெள்ளை சுடிதார் போட்டிருந்தான். 2 வெள்ளை வெள்ளையும் நல்ல மேட்சாக இருந்தது. அவர் நல்ல ஹைட்டு, இவங்க நல்ல கொள்ளும், சூப்பராக இருந்தது. பானுமதி அவர் வந்து விசாலு, இவங்க வந்து தாமிரபரணி பானு, அவங்க விசாலு. தாழையே தேவையில்ல நீ தான் ஏன் பொஞ்சாதின்னு பின்னாடி வந்தான். நல்ல பொருத்தம். கீதா மட்டும் தான் மரியாதை தண்ணியில் முக்கிய கொண்டு விடுவோம் பார்த்துக்க. சரி சரி விடங்கட்டி, அவங்கள போட்டு கிண்டல் அடிக்காதீங்க பாவம். எனக்கு என்னமோ அந்த சரவணன் மேலே உங்களுக்கு லவ் வரும்னு தோணுது பானு ஆண்டி. இவளுக்கு கூட வந்திருக்கவே கூடாதுப்பா, ரொம்ப கஷ்டப்படுத்தாளோ மனசை. கஷ்டப்பட என்ன இருக்கு? இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாத. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நாங்கள் பேசுதோம் அந்த குடுமி பொம்பளைட்ட. பாயை மூடிட்டு துணிக்கு சோப்பு போடுங்கம்மா. எல்லாரும் மாய பாவடையை கட்டிட்டீங்களா? சரி வாங்க தண்ணிக்குள்ளே இறங்குவோம். ஏடி ஏஞ்சல் அடுத்த வாட்டி உங்கள் மொட்டை அத்தையை கூட்டு வந்துட்டு நல்லா அழகா ஆரஞ்சு கொண்டு வச்சுட்டு வரும். ஐயோ கீதா ஆண்டி, அது எங்கேயுமே வராது, அது ஒரு லூஸு. மேனேஜரை ஒரு நாள் இங்கே கூட்டு வரணும். நல்லா இருக்கு, தண்ணி சூப்பராக இருக்கு. உன் ஆளை கூட்டு வரணுங்க. உன்ன மாதிரி ஒரு மானம் கட்டலாம் நீ நான் பார்த்ததே இல்லை. அவளை திட்டவே மாட்டியா நீ? எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா பாவமாகவே இருக்கு. ரொம்ப பாவப்படாத, உனெல்லாம் அடுத்து பாவப்பட வேண்டிய ஆக போகுது. ஏக்க இன்னைக்கு சாயந்தரம் போன் எடுக்க போனோன்னா எல்லாரும் வந்துருங்க. பானுமதி அக்கா நீங்கள் வேண்டாம், நாங்கள் இங்கே பங்கஜக்காவை தான் கூட்டு போக போகிறோம். கூப்பிட்டு வச்சு மூக்கு அறுத்தறுத்து விடுதுங்கிட்டி. உங்க கும்பல சேரவே கூடாது. என்ன இருந்தாலும் இங்கே எங்கள் எதிரி டீமு, அதாவது எங்கள் பங்கஜக்காவுக்கு ஆப்போசிட்டு. அப்போ நாங்களும் அப்படி தான் இருப்போம். சும்மா பேசுவோம் வைப்போம், உங்களை ரொம்பலாம் சேர்க்க மாட்டோம். இப்போ இந்த ராணியக்கெல்லாம் வந்து நிற்கு ஒரு தினுசா. ராணியக்கா குளிக்க வரையலா? இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் ஆத்தோட அனுப்பிடுறத மட்டும் யார்கிட்ட இது என்ன செய்யப்படுதுன்னு தெரியலையே. எம்மா இந்த லூஸ் எதுக்கு கூழாங்கல் எல்லாம் பெருகிட்டு வந்திருக்கு. எல்லாரும் ஆத்தோட பேருங்கிட்டு, இல்லைன்னா என் பிள்ளைய பிடிங்கிருவியோ? ஏன் பேதியில் போகிற பைத்தியமே. எம்மா என் கண்ணு. பேதி எடுப்பா முறையில எரிஞ்சிட்டால. எல்லாரும் ஆத்தோட பேருங்கிட்டே, ஆத்தோட பேருங்க. எம்மா இது ஏன் இப்படி அடிக்கு? மம்மி என் மூக்கு. எவ்வளவு எங்க வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா கல்லடி தம்பிட்டு இவ்வளவு சொல்லிவிட்டேன். என் பிறவி பைத்தியமே, நாங்கள் பாட்டுக்கு ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கோம், எதுக்கு எங்களை வந்து அடிக்க? நாங்க தான் ஒண்ணுமே பண்ணலையம்மா, எதுக்குமா அடிக்க? எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் அடிக்கி. சரியா? ஜாக்கிரதை ராணி, ஜாக்கிரதை. ஏட்டி அவ எதுக்கு அடிச்சுட்டு போறாட்டி? அவளை எதுவும் பண்ணீங்களாட்டி? போக்கலவி வாண்ட ஆவியே கொடுக்க முடியாது. பாப்பா மம்மி வாரேன். நல்ல சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு இருந்தோம், மூஞ்சில கல்லை கொண்டு எரிஞ்சிட்டு போகுது பாரு. சி என்ன வலிக்கு. சரி வாங்க சீக்கிரம் ஓடிடுவோம். இந்த முட்டா முதவி கண்ணோட அடிச்சு விட்டு என்ன வலிக்கு அப்பா.